3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதாயமில்லா மக்கள் பணி, சமரசமில்லா மக்கள் நலன் என்ற கொள்கை முழக்கத்தோடு பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த எனக்கு திருச்சி நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிட ஒரு வாய்ப்பை அளித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு முதலில் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு வித்திட்ட நமது அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களுக்கும் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் நான் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டி பொறுத்தவரைக்கு அது பேர் பழனி ஆண்டி, அதனால முருகனை பத்தி சொன்னார். முருகன் மாதிரி அங்கெல்லாம் சுத்தாதீங்க, பிள்ளையார் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது நான் இதெல்லாம் தெரியும். மகாபாரத ராமாயணம் ரொம்ப கரைச்சி முடிச்சவனால இந்த நம்முடைய ராமர் இந்த சிவன் பார்வதி அந்த கதையை தெரியும். நானும் வந்ததிலிருந்து இந்த திருச்சி மண்டல திமுகவுக்கு சிவனும் சக்தியா இருக்கிற அண்ணன் சுத்தி சுத்தி வந்துருந்தாங்க. ஆனா மனசு மூஞ்சி இறுக்கமாவே நானும் மேடையில எல்லாத்தையும் சொல்லிட்டேன். திருச்சி மண்டல திமுக அண்ணன் நேரு என்றால் திருச்சி மண்டல திமுக தளபதி எல்லாம் சொல்லிட்டேன். தனிப்பட்ட முறையில் பேசும்போது கூட உங்க மகன் அருண் நேரு மாதிரி நான் நினைச்சுதான் சொல்றேன். தனிப்பட்ட முறையில் தனியா பேசும்போது ஆனா அண்ணன் இருக்குமாவே இருந்தாரு. நான் காலையோட நம்ம கட்சிக்காரன் கேட்டேன், என்னென்ன 3 நாளா இருக்குமாவே இருக்காரு. ஆனா அவர் சிரிச்சதை நீங்க தான் பாக்குறேன். சிரிச்சு நீங்க 2 மணி நேரம் கலாராக அவர் மாத்திரம் நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். முதல்ல நான் வணக்கம் கொடுக்கணும். ஆனா 10 நிமிஷம் பேசுறாங்க. சிவன சக்தி கேட்டு எதுவும் செய்ய முடியும். இந்த ஊர்ல நாங்க கட்சி மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் கலைஞர் ஐயாவே அவர் நல்லா இருக்கும் போதே சொன்னார், தம்பி வைகோபாலசாமி வைகோ அவன் தனிப்படுத்த போயிட்டான், ஆனா நல்லா வீடு நல்லா நடத்துறான், நல்லா அவனே கத்துக்கணும்னு சொல்லிட்டு மேடையே சொன்னார். நாங்க தனியா ஆனா நாங்க திராவிட குடும்பத்துல நாங்களும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னாரு. மகேஷ் சொன்னாரு, நாங்க முன்னாடி உங்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு ஏதாவது சங்கடம் முதல்ல இருக்கிற நபர், முதல்ல நிக்கிற நபர் தலைவர் வைகோ. இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் ஐயா நல்லா இருக்கும் போது கடைசியில் எங்க அப்பா அவரை பார்த்துட்டு கையை பிடிச்சிட்டு என்ன சொன்ன வாழ்க்கை எப்படி நான் உங்ககிட்ட இருந்தனோ அதே மாதிரி தம்பி தளபதிக்கிட்டே நான் உறுதுணையாக இருக்குன்னு சொன்னேன். சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7வது வருஷம் நம்ம கூட இருக்கிறேன். எங்களுக்கு பட்டம் பதவி இதெல்லாம் வேண்டாம். நான் சமீபத்தோடு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் ஒரு பத்திரிகை நிருபர் 15 பேர் பிரஸ்காராக பேட்டி கேட்கலாம் சொல்லிட்டே இருக்கேன். கேள்வி பதில் சொல்லிட்டே இருக்கேன். அதை குறுக்கால கூப்பிட்டு திரும்பி ஏங்க சீட்டு இப்படின்னா நீங்க இருப்பீங்க, இப்படின்னா நீங்க இருப்பீங்க. அப்ப நான் சொன்னேன், ஏப்பா சீட்டே குறுக்காட்டே நாங்கள் அணிலாம இருப்போம். அது சொல்றது மனசு நான் அரசியல்வாதி கிடையாது. என்னதான் ஒரு அரசியல் குடும்பத்தில் இருக்கிறவனாலும் அரசியல் ஒரு அரசியல்வாதி கிடையாது. அரசியலுக்கு வருவன கனவுடன் எதிர்பார்த்திருக்கேன். எனக்கு அப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி புதுமைகள் எல்லாருக்கும், புதுமை மரணங்கள் எல்லாருக்கும் தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் உடம்பு முடியாத போது ஒரு சூழ்நிலை நான் வரேன், அரசியலுக்கு வரேன். எங்க கட்சிக்காரங்கெல்லாம் ஒழுக்கட்டாயமா இழுத்து அரசியல் கொடுத்தாங்க. நான் இப்பவுமே ஒரு பெரிய வேட்கையோட ஒரு ஆசையோட அரசியல் இருக்கிறேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, உண்மையே கிடையாது. மனசோட சொல்றேன். எல்லாருக்கும் ஒரு அப்பாக்கள் இருக்கும், எல்லாருக்கும் தந்தை இருக்கும். அந்த தந்தைக்கு ஒரு தலைமுறை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நல்லா எங்க அப்பா ஒரு சகாப்பா, எனக்கு தலைமுறை அப்ப எங்க அப்பாவுக்கு தலைமுறை வந்துடும் அரசியலுக்கு வந்தேன். எம்பி சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் அப்போ சாத்தூர் தொகுதியில் கேட்கும் போது
மகன் கேட்கறான், அவருக்காண்டி கேட்கறாங்க. உடனே தொகுதியை மாற்றி கொடுன்னு சொல்லி போட்டு சாப்பிட்டு கொடுத்தாங்க. அப்போ கூட நான் வாங்கிட்டு டாக்டர் ரகுராமன் சகோதரர் கொடுத்தாங்க. இப்போ கூட நிர்வாக கூட்டத்துல அந்த பூமியில பேசுறாரு. அவர் சொன்னார், இந்த நிர்வாக கூட்டத்துல எல்லாரும் சொன்னாங்க. பேசும்போது வந்தது கிட்டத்தட்ட 150 பேர் நிர்வாகிகள் சொன்னாங்க. வாய்ப்பு 10 நிமிஷம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட்டியல் சொல்றேன், 7-8 பேர் பட்டியல் போட்டு சொன்னாங்க. இவங்க யாராவது ஒருத்தர் நிக்கவே, நான் வேலை பார்க்கணும்னு சொல்றேன், நான் வேலை பார்க்கணும்னு சொல்றேன், எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்றேன். ஆனா கட்சிக்காண்டி எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு அரசியல் இந்த வெற்றி தேர்தல் பெரிய வேலையே கிடையாது. எங்க அப்பா காண்டி, எங்க கட்சிக்காரன் எங்க கட்சிக்காண்டி, எங்க அப்பா காண்டி 30 வருஷம் உழைச்சு தேய்ச்சி காலை சின்னமா செத்தான சின்னம் செத்தான சின்னம் செத்தான சின்னம் நான் சுயபடி ஆக்குறேன். அறிஞர் அண்ணாவோட கட்சியாளர் அறிஞர் அண்ணாவோட கட்சி திமுக, டாக்டர் கலைஞரோட கட்சி திமுக, எங்க அப்பாவும் திமுக இருந்தார். கலைஞர் ஐயா உயிரோட நேசித்தார். இதே உதயசூரிய சின்னத்தை எங்க ஐயா போட்டுருந்தார். இதே நான் உயிரோட நேசிக்கிறோம், கலைஞர் ஐயா உயிரோட நேசிக்கிறோம், திமுக உயிரோட நேசிக்கிறோம், உதயசூரிய சின்னத்தை மதிக்கிறோம். ஆனா எங்களுக்கு எங்களுடைய கட்சியில் பொறுப்புடா ராஜினாமா பண்ணிட்டு மாநில பொறுப்பு ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் நிற்க முடியாது. இப்பயே சொல்றேன், நீங்க இன்னொரு இப்ப நாங்க நிக்கிறோம், மாநில உங்களுக்கு உறுதியா நிக்கிறோம், உறுதியா நிக்கிறோம். நீங்க வேட்பாளர் பாருங்க, நாங்க நிக்கிறோம், வேலை செய்யறாங்க. எங்களுக்கு வேண்டாம், திராவிட கழகமே நாங்க அரசியல் நடத்தி போறோம். நான் இனிமே முடியாது. இன்னைக்கு நேரம் சொன்ன நிறைய பேர் பேசுவோம் சொன்னாங்க. இன்னைக்கு நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு? மதவாத சக்தி தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கங்களை அழிச்சிட்டு அவங்க மதவாத சக்திக்கு வந்து இன்னைக்கு வேறும் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாதுங்கிற உன்னதமான நோக்கத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்துருக்கணும். இந்த மாதிரி தயவு செய்து புதுப்படுத்தாது. நான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறேன். நீங்க சீட்டே முன்னாடி 40 பேர் நான் வாழ பார்க்கிறேன். நான் சின்ன கட்சி தான், பெரிய சக்தி கிடையாது, பெரிய சக்தி கிடையாது. எங்க ஐயாவுக்கு வயசு ஆயிடுச்சு, 90 வயசு ஆயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் அவர் குரல் கொடுத்துருக்காரு, நாடாளுமன்றத்துக்கு இன்னைக்கும் குரல் கொடுக்குறாரு. அதனால தயவு செய்து எங்களை புண்படுத்தாது. நாங்க தயவு செய்து இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது. பாசிசத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையான போது, நீதிக்கும் அநீதிக்கும் இடையான போது, இந்த தேர்தல் நீதி ஜெயிக்கணும், தர்மம் ஜெயிக்கணும். திமுக அணி கட்டிக்கணும், அந்த தளபதியுடைய கலந்து ஒடுக்கணும். அதுக்கு நாங்க தயாராக உயிருக்கு தயாராக அப்படின்னு சொல்லிட்டு 40 நமதே நம்மளுடைய அணிக்கு இருக்கும். நன்றி, வணக்கம். வந்து கலந்து கொண்டு உரையாற்றிய அனைத்து தோழர் கட்சி தலைவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தனி தலைமையில் பணியாற்ற வந்திருக்கின்ற எங்களது மார்க்சிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் செய்தி ஒன்றிய மன்றம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திரு துரை மைக்கோ அவர்களை அறிவுபூர்வமாக நடக்கிற செயல்படுவது கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற நம்முடைய வேட்பாளர் அவர்கள் இப்போது எல்லாருடைய ஆதரவை கோருவார். அப்படி அவர் பேசுகிற போது அனைவருமே அவருக்கு நிச்சயமாக வெற்றி செய்வோம் என்ற உறுதியை தர வேண்டும்